ரைட், கடந்த வகுப்பில் நாங்கள் கேன் வந்து ஒரு எபிலிட்டியை பார்த்து நாங்கள் அபிலிட்டி, அதாவது அபிலிட்டி என்கிற ஆற்றலைங்கிற திறமையை பற்றி சொல்லும்போது கேன். இங்கே மேயை பார்க்கும்போது பாசிபிலிட்டி. மே நோட்டுன்றது இம்பாசிபிலிட்டி. ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி. மே நோட்டுன்றது இம்பாசிபிலிட்டி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளஸ்ன்றது பாசிபிலிட்டியும் ப்ளஸ் மைனஸ்ன்றது இம்பாசிபிலிட்டின்னு நாங்கள் சொல்லலாம். ஐ மே லீவ்ன்றது எஸ் பாசிபிலிட்டி, ரைட். ஐ மே நாட் லீவ்ன்றது இம்பாசிபிலிட்டி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்போ நான் போகல, புறப்படையலாது. யூ மே லீவ் என்று ஆள் சொல்றாரு. அப்போ மக்கள் தேர் ஆர் சான்சஸ் டு லீவ், அங்கே புறப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூ மே நாட் லீவ்ன்றது யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஒர்க், யூ கான்ட் கோ, ரைட். அதான் அங்கே மே நாட். ஹி ஓ ஷி, ஹி என்று பார்த்தா ஹி மே லீவ் அல்லது ஷி மே லீவ் என்று சொன்னால் அங்கே வந்து ஷி மே லீவ்ன்றது ஒரு ஜாப் ஏரியா, வேலை செய்கிற இடத்துலேருந்து புறப்படலாம்ன்றது எஸ் பாசிட்டிவ் பாசிபிலிட்டி. பட் ஷி மே நாட் லீவ்ன்றது புறப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, குறைவு. வி மே லீவ் என்றது நாங்கள் புறப்படலாம். வி மே நாட் லீவ்ன்றது நாங்கள் புறப்பட சாத்தியப்பாடு இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஒர்க். யூ மே லீவ், நான் ஒரு ஆள் சொல்றேன், யூ மே லீவ் ஃப்ரம் த ஒர்க். இந்த டைம் வந்துட்டு 4:30 ஆயிட்டு, ஹியர் ஆஃப்டர் யூ கேன் லீவ். ஆனால் வந்து 1 o'clock நாங்கள் சொல்லலாம் அது யூ மே லீவ். 1 o'clock என்றால் அது ஒர்க்கிங் டைம், ஸோ யூ மே நாட் லீவ். தே மே லீவ், அது டைமுக்கு அந்த ஒர்க் ஃபினிஷ்டான்னு சொன்னால் தே மே லீவ். ஆனால் வந்து அந்த டைமுக்கு முன்னம் போகிறதுன்னு சொன்னால் அது வந்து இம்பாசிபிலிட்டி. ஸோ தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி, ஸோ வி கேன் சே தே மே நாட் லீவ். ஓகே, லீவ்ன்றது புறப்படுறது, இடத்துக்கு புறப்படுறது தான் லீவ் என்று கூறுகிறோம். மேன்றது பாசிபிலிட்டி, மே நோட்ன்றது பாசிபிலிட்டி இல்லை என்ற விடையா, அதுல நெகட்டிவ் ஃபார்ம். ரைட், பாருங்கள். கிளவுடியா இருக்கிறபடியா இட் இஸ் a cloudy day, it may rain today. என்னண்டா சான்சஸ் இருக்கு. இட் இஸ் a sunny day, அடுத்த பிக்சர் இட் மே நாட் ரெயின் டுடே, ஆனால் சான்சஸ் இல்லை. அப்போ அந்த பாசிபிலிட்டியை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இன்னொன்று டிரைவ் பண்ணிக்கொள்கிறோம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஆக்டிவிட்டி 8, இதெல்லாம் உங்களுடைய கிரேட் 6 புக்கில் டேர்ம் 3ல இருக்கிற லெசன்ஸ் தான். பாருங்கள். மேட்ச் த சென்டென்சஸ் வித் த பிக்சர்ஸ். த பேபி இஸ் நாட் ஹாப்பி, ஹி மே cry again. பேபி ஹாப்பி இல்லை. அப்போ அதுக்கான பிக்சர் வந்து இது பாருங்கள். பேபி இஸ் நாட் ஹாப்பி, அவர் ஹாப்பி இல்லை. ஹாப்பி ஃபேஸ் என்றால் இவ்வாறு ஹாப்பி ஃபேஸ், இது ஹாப்பி. ஆனால் இது வந்து ஹாப்பி, இது ஹாப்பி ஃபேஸ் இல்லை. இப்படி என்ன ஹாப்பி ஃபேஸ் இல்லை, சேட். அப்போ அங்கே வந்து நாங்கள் இங்கே உண்டு நம்பர் 1, இதுக்கு நம்பர் 1. ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், பீப்புள் ஆர் பில்டிங் த ரோட், த பஸ் மே பி லேட். பாருங்கள், இங்கே பாருங்கள் ரோட்வேல, அப்போ இங்கே வந்து 2, நம்பர் 2. அதே மாதிரி டோன்ட் கெட் வெட், யூ மே கேட்ச் கோல்டு. இவர் வந்து இவர் குடையில இப்போ மலையில போறவர் கட்ச் கோல்டுன்றது, கட்ச் கோல்டுன்ற என்ன, கட்ச் கோல்டு, கட்ச் கோல்டு. டோன்ட் கெட் வெட், யூ மே கட்ச் கோல்டு, அதாவது சளித்தன்மை சொல்லலாம் நாங்கள். அவ்வாறு வருத்தத்தை நான் கட்ச் கோல்டுன்னு சொல்ல, குளிர். மற்றது அதோட இணைந்த அந்த ஜலதோஷம் என்ற அப்படியான நோயத்தை நாங்கள் கட்ச் கோல்டு என்று கூறலாம். ஸோ டோன்ட் கெட் வெட். ஸோ திஸ் இஸ் 3. நெக்ஸ்ட் ஒன், த டாக் இஸ் ஸ்லீப்பிங், it may not bite you. அப்ப sleeping, dog sleeping, it may not bite you, அது கடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை என்றால் it is sleeping. So this is number 4. take the umbrella, it may rain. take the umbrella, it may rain. பாருங்க, வாய்ப்பு இருக்கு, ரெயின் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூரியனும் பேந்து பார்த்தா கிளவுடியாகவும் இருக்கு, அப்ப it may rain, மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So this is number 5. let's run, we may not be on time. நாங்கள் ஓடாட்டி நேரத்துக்கு போகலாம், ஸோ ஓடியே ஆகணும். ஸோ திஸ் இஸ் number 6. let's move on to the next lesson. may or can to get permission. நாங்கள் மேயை பாவிக்கலாம் அல்லது கேனை பாவிக்கலாம் ஒரு பெர்மிஷனை பெறதுக்கு. ஆனால் மே பாவிக்கிறது இன்னும் வந்து பொலைட்டாக இருக்கு, கூட பொலைட். we can use can and may to take permission. இது வந்து உங்களோட புக்கில் உள்ள லெசன் தான். ஸோ மே ஐ கம் டு த கிளாஸ் ரூம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெளியில் போயிட்டு டீச்சர் நிற்கிறா, இப்போ திரும்பி வரைக்கலாம், அப்போ நீங்கள் கேட்கலாம் மே ஐ கம் டு த கிளாஸ் ரூம். அதே மாதிரி டீச்சர் எழுதிட்டா நீங்கள் அவள் அழைச்சி டீச்சரை ஹெல்ப் பண்ண விரும்பினால் கேன் ஐ கிளீன் த பிளாக் போர்ட். இல்லாட்டி டீச்சரும் கேட்கலாம்
கேன் ஐ கிளீன் த பிளாக் போர்ட், ஏன்னா நீங்கள் எல்லாம் எழுதிட்டீங்களா, நான் அழிக்கலாமான்னு கேட்குறா டீச்சர். ரைட். அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி குடிக்கணும், லெசன் நடந்துட்டு இருக்குது, நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டிய இருக்கு, நீங்கள் கேட்கலாம் மே ஐ கோ அவுட், மே ஐ கோ அவுட். அவுட் என்று வரும்போது பின்னுக்கு தான் நாங்கள் வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணிச்சிடுவோம். மே ஐ கோ அவுட்னு சொல்லக்கூடாது, மே ஐ கோ அவுட் என்று கேட்க வேண்டும். கேன் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர், உங்கள்கிட்ட கொஞ்சம் வாட்டர் இருக்கு, வாட்டர் பாட்டிலில் டீச்சர் லெசன் படிப்பிச்சு கொண்டு இருக்கிற அவட்ட நீங்கள் ஒரு பெர்மிஷன் கேட்குறீங்க, கேன் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர். அதே மாதிரி டீச்சர் வந்து உங்கள்கிட்ட கேட்குற லெசன் வந்து நாங்கள் ரீட் பண்ணணும்னா, அப்போ உங்களுக்கு ஒரு ஆளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது அதை வாசிக்க, அப்போ நீங்கள் கேட்கலாம் மே ஐ ரீட் த லெசன், மே ஐ ரீட் த லெசன். ரைட். ஸோ அப்படி நீங்கள் கேட்கலாம். இதை பாருங்கள், இதன்படி நாங்கள் பார்க்கும்போது how do you ask for permission in the following situation. You are outside, you want to come into the class. அப்போ எவ்வாறு கேட்கலாம்? may I come in, கேட்கலாமோ இல்லையோ? may I come in, may I come in. You want to drink some water, can I drink some water. இதில் மெய்யும் பாவிக்கலாம் நீங்கள். இதே போன்று மற்றவற்றை நீங்கள் செய்யலாம். பாருங்க, you want to borrow your friend's pen, right? Can I borrow your pen, can I borrow your pen, can I have your pen, right? You want to know the time, right? Can you say me the time, or may I know the time. You can ask like this. Your book is with the teacher, you want to take it, you want to take it. The book is with the teacher, you want to take it. So you can say, can I take my book, right? Next thing, extract specific information from various types of text. அதாவது நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் தரப்படும், உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் தரப்படும் அல்லது ஒரு கன்வர்சேஷன் தரப்படும், அந்த கன்வர்சேஷனுக்குள்ளால கொஸ்டின் வினாவப்படும், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து, அதாவது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் எடுக்க போறீங்க. அப்போ வந்து எல்லா டெக்ஸ்டையும் நாங்கள் வாசித்து பாடமாக்க வேண்டிய தேவைப்பாடில்லை. தேவையான விடயத்தை நாங்கள் ஸ்கேனிங் ஃபார் ரீடிங், அதாவது ரீடிங் ஃபார் ஸ்கேனிங், ஸ்கேன் ரீடிங், அதாவது ஸ்கேனிங்கிறது ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் நான் எடுக்கணும்னா ஸ்கேன் பண்ண வேணும், அதாவது முக்கியமான விடயம் அங்கே இருக்கும், அதை நான் அண்டர்லைன் பண்ணிட்டு போகணும். ரைட். அப்போ அதுதான் சொல்றது ஸ்கேனிங். ஸ்கேன் ரீடிங் என்னது தேவைன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். இந்த கேள்வி வந்து ஓ லெவல்ல வர்றது எப்படி, பெரிய பேராகிராஃப் தரப்படும், கீழே WH கொஸ்டின்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் தரப்படும், நாங்கள் அதுக்கு பொருத்தமானபடியே அந்த பந்திலிருந்து செலக்ட் பண்ணி எழுத வேணும். இவ்வாறான கேள்வி தான் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட். அப்போ இங்கே வந்து யூனிட் 10ல் வந்து வாஸ் இட் ஜெஸ்டர்டே என்ற பாடத்தில் அதுக்கான ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஆக்டிவிட்டி 1 என்று தரப்படுது. முதலாவது பார்ப்போம். ஹூ கேவ் மகேஸ்வரி த பெண்டன்ட். பெண்டன்ட், திஸ் இஸ் த பெண்டன்ட். ஓம் என்று இருக்கு, இது ஒரு பெண்டன்ட். நாங்கள் பெரும்பாலும் சங்கிலியோட கொழுவி இருக்கு ஓம் என்ற பெண்டன்ட். நெக்ஸ்ட், how did Maheshwari's family go to Jaffna? How and an எப்படி. How did Maheshwari's family go to Jaffna? எப்படி, by van or by bus or by train, எப்படி. Right. Next one, what were the places they visited in Jaffna? அவங்க எந்தெந்த ஜெஃப்னால எந்தெந்த பிளேசஸ் விசிட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பிக்சர் இருக்கும், 2 பிக்சரை பார்க்க விளங்க எந்தெந்த இடம் உண்டு. நெக்ஸ்ட் ஒன், did Maheshwari's grandmother make any sweets for her? Maheshwari's grandmother make any sweets? அதாவது grandmother வந்து ஸ்வீட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாவா? yes or no? ரைட். பாப்பம். அப்ப who gave Maheshwari the pendant? இது பாருங்க, my grandmother gave it to me when we visited her last weekend. It called Om, it's for my protection. அது வந்து எங்கட மித், பிலீஃப், என்ன ப்ரொடெக்ஷன். ஓம்ன்றது எங்களை எப்போ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். ஸோ மை கிராண்ட்மா, her grandma gave the pendant. her, மை என்றது மகேஸ்வரி சொல்றது, நாங்கள் ஆன்சர் பண்ணிக்கல her grandmother gave it to her. Right. Next one, how did
how did Maheshwari's family to sorry how did Maheshwari's family go to Jaffna? எப்படி ஜெஃப்னா போயிருந்தாங்க? How did you go there by bus? We took express train to Kilinochchi and then bus to Jaffna, right? So you can write by express train and bus, by an express train and a bus, right? Because they used two mode of transportation. Next, what were the places they visited in Jaffna? பாருங்க, did you visit special places in Jaffna னா கேக்குறா அஸ்வினி. அப்ப ஆன்சர் வந்து என்ன பாருங்க, இது வந்து நல்லூர்னு தெரியும், நல்லூர். So we visited Nallur and Nahuleswaram temple. இது நகுலேஸ்வரம் டெம்பிள் சொல்லிருக்கு, நல்லூர்ல நகுலேஸ்வரம் temples and the famous நிலாவரை well, நிலாவரை well. அப்ப நீங்க எழுதலாம் what were the places they visited in Jaffna என்ற they என்று they என்று கேள்வி கேட்கின்றபடியினால் நீங்கள் we என்று கூற வேண்டிய தேவைப்படல, they என்று நீங்கள் கூற வேண்டும். அப்ப they visited Nallur and Naguleswaram temple and the famous நிலாவரை beach, நிலாவரை well, sorry, and the famous நிலாவரை well. Did Maheshwari's grandmother make any sweets for her? பாருங்க, she prepared பனம்பழ பலகாரம். அப்ப yes or no? Yes, yes she did, yes she did என்று போட வேண்டும். இல்லாட்டி yes she prepared பனம்பழ பணியாரம் என்று கூறலாம், ரைட்? அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அப்ப இவ்வாறு தான் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன். நாங்கள் எல்லா விடத்தையும் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவைப்பாடில்லை. கொஸ்டினை முதல் வாசிக்க வேண்டும். கொஸ்டினை விளங்கின பிறகு நாங்கள் ஆன்சர் எங்கே இருக்குன்று ஸ்கேன் பண்ணி பார்த்து அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு உரிய மாதிரி நாங்கள் விடையை எழுதிக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட், இதே போன்று இன்னொன்று பாருங்கள். இது உங்களுடைய கிரேட் 6 புக்கில் இருந்து டேர்ம் 3க்கான சிலபஸ்ல இருந்து தெரிவு செய்யப்பட்ட பகுதி 5.2 extract specific information from various types of text. இங்க வந்து பாருங்கள், WH questions இருக்கு. அங்கால எஸ் எல்லாமே WH கொஸ்டினா வருகின்றது. கொஸ்டின் நம்பர் 9 மட்டும் ஒரு கைடன்ஸ் தரப்பட்டிருக்கு, ரைட்? இப்போ பாருங்கள், முதலாவது why does the writer like zebra? முதலாவதே பாருங்க, my favorite animal is the zebra. I like zebra the most. ஏன்? because they are very innocent animals. இதுதான் ஆன்சர். இப்போ why என்று கேட்டால் நாங்கள் தனியா they are very innocent animals என்று போட்டாப்பல, ஏன்டா why ஏன் என்றால் because என்று போட வேண்டும் நாங்கள், because they are very innocent animals. அதுதான் ஆன்சர், ரைட்? இதுதான் நம்பர் 1க்கான ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சரா இருக்கு. அதே மாதிரி what is their family? எந்த ஃபேமிலி பாருங்க, அடுத்ததாவே இருக்கு, they belong to the horse family. அப்ப they belong to the horse family என்றது நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர். நான் வாசிக்கவில்லை, கொஸ்டினை நாங்கள் விளங்கிக் கொண்டு ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் ரீடிங்கால நான் என்ன செய்த முக்கியமான இடங்களை அண்டர்லைன் பண்ணி விடைகளை எழுதுகின்றேன். வாட் ஆர் த கலர்ஸ் ஆஃப் பேபி ஜீப்ராஸ்? வாட் ஆர் த கலர்ஸ் ஆஃப் பேபி ஜீப்ராஸ்? பேபி ஜீப்ரான்ற கலர் பாருங்க, they are mammals and herbivores. herbivores என்றது தாவர உண்ணி. Every zebra has a special pattern of black and white stripes. A baby zebra is brown and white at birth. அப்ப baby zebra ன்ற கலர் வந்து brown and white at birth, right? அப்ப brown and white என்றது அடுத்த ஆன்சர், மூன்றாவது நம்பர் 3. next one, do they hear and see well? do they hear and see well? hear என்றது என்ன? அதாவது கேள்வி, அதாவது காதின் கூர்மை, கேட்கிற கூர்மை. சி என்றது பார்க்கிற திறமை, ஒரு சவுண்டை கேட்கின்ற திறமையும் பார்க்கின்ற திறமையும் இருக்கு. do they hear and see well? do they hear and see well? பாருங்க, they hear and see well. அப்ப yes, yes they do என்று போட்டாலே காணும். இல்லாட்டி yes they hear and see well என்று போடலாம். இது நாலாவது. நம்பர் 5, how do they run to protect themselves from other animals? protect என்ற பாதுகாக்கிறது. other animals என்றது animals like lion,
they come chasing these animals to hunt. அது தாங்கள் சாப்பாட்டுக்காண்டி இவைய கலைச்சி கொண்டு வந்து வேட்டையாடுறது. அப்ப அதுலேருந்து எவ்வாறு ப்ரொடெக்ட் பாதுகாப்பு தேடுறது என்பது தொடர்பான வினாத்தான் இது. அப்ப எவ்வாறு பாருங்கள், their eyes are on the side of the head. It helps them to see what is happening all around them. They have large pointed ears and can run their ears to any direction, right? And can run their ears to any direction. Zebras are fast runners. They can run about 35 miles per hour. They run from side to side to protect from animals who hunt them. Side to side, run. So this is the answer. They run from side to side. பக்கத்துக்கு பக்கம் பக்கமா ஓடும். ஏனென்றா to protect from animals who hunt them. Hunt என்றா வேட்டையாடு. மற்ற மிருகங்கள் வேட்டையாடுறது தப்பிக்கிறது சைட் டு சைட்டா ஓடும். சைட் டு சைட்டா ஓடைக்குள்ள அது மற்ற அனிமல் வந்து அதுக்கு மேல பாயிறது கஷ்டமா இருக்கும். So that is the protection activity done by the particular animal, I mean the zebra. Next, number 6. What is their running speed? தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க. Running speed வந்து they can run about 35 miles per hour. ஒரு hourல 35 miles வந்து போகும். அப்ப அதுவும் ஓகே. Next, number 7. How do they sleep? How do they sleep? எப்படி? They sleep while standing. அப்ப they sleep while standing. அது number 7. They sleep while standing. Where are they protected? இப்படியான மிருகங்கள் எங்க நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும். அது இதுக்கென்று உருவாக்கப்பட்ட அனிமல்ஸ் சாங்சுவரி, அதே மாதிரி ஆர்ஃபனேஜஸ் நிறைய இருக்கு பாருங்கள். வைல்ட் ஸ்டாண்ட் அண்ட் பிரே என்ற சத்தம் போடுறது. when they are in danger to warn the other zebra. other zebra டேஞ்சரா இருக்கல பிரே என்ற கத்துவினா. right. The leader of the herd of zebra stays at the back of the group. Today the zebras have lost many of their land and are in danger because of humans. Humans have destroyed many of the land to build houses and to cultivate. The zebras are also killed for their skin. The skin is used to make carpets, coats and handbags. Many governments have built national parks to protect the zebra. அப்ப எங்க ப்ரொடெக்ட் பண்ணப்படுது? நேஷனல் பார்க்ஸ். they are protected in the national parks. இங்க வந்து நீங்க இப்படி எழுதக்கூடாது. many government have built national parks to protect ன்னு தேவையில்லை. where are they protect? they are protected in the national parks. who built என்றதான் the government built that. உங்களுக்கு அதை பற்றி தேவையில்லை. where are they protected? எங்கே அது ப்ரொடெக்ட் பண்ணப்படுகின்றது? ப்ரொடெக்ட் என்றால் பாதுகாக்கப்படுகின்றது. they are protected in the national parks. Why should we protect animals? Give reasons. Because they are living beings. First, they are living beings. Because போடுறது நான் why என்ற படியினால் because போட்டு எழுத வேண்டும். இதே போன்று நாங்கள் இதை வச்சுக்கொண்டே நாங்கள் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். because அடுத்தது many animals are very rare. Many animals are very rare. ரயண்டா என்ன? அதாவது அரிதானவை. அனிமல்ஸ் வந்து அரிதானவை. அவை அப்படி நாங்கள் பார்க்கலாம். டைனோசரஸ் வந்து அது அழிஞ்சிட்டு. அதே மாதிரி ரயர் அனிமல்ஸ் வந்து இருந்தால் அது அழியப்பட்டா நாங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம். ரைட். அடுத்தது வந்து பிகாஸ் என்னது? இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதலாம். இன்னொரு ரீசன். பிகாஸ் killing animals is not good. Killing animals is not good.
It's not good. Killing animals is not good. அப்படின்னு வேற வேற ரீசனை நீங்க எழுதலாம். எதான் எழுத வேணும்னு இல்லை. Do you like zebras? உங்களுக்கு விரும்பினா எஸ் அல்லது நோ. எஸ்ன்னு சொன்னா எஸ் because they are fast runners. இல்லாட்டி they are beautiful to see என்று எழுதலாம். இல்லாட்டி because they are herbivorous. Herbivorous animals. Herbivorous animal என்றது அது தாவர உண்ணி என்று சொல்லி நாங்கள் இதை ஒரு காரணத்தை கொடுக்கலாம். Write a paragraph about zebras using your own words. My favorite animals is zebra. அங்க இருக்கின்றது. I like zebras the most because they are innocent animal பதிலா நீங்க because they are herbivorous. They don't hunt other animals. The color of zebra is very attractive. I love seeing baby zebras a lot. Zebras are very protective themselves because they protect themselves by running side to side. So they are very intelligent. So like this you can start writing many sentences to make a paragraph, right? So let's go on to the next lesson. Write the same activity is given. What is the meaning of herbivorous? Match the column A with their meaning in column B. Herbivorous. Herbivorous anda enna? அதாவது அது வந்து தாவர உண்ணி. An animal that feeds milk to its young. Keep safe. Feeding only on plant. அதான் வரும். Feeding only on plant. Protect என்றது பாதுகாக்கிறது. அப்ப பாருங்க protect என்றது harmless. Natural home of a plant. வாசித்து பாருங்கள். Causing harm. Causing harm என்றது அதாவது தீங்குக்கு காரணமாக இருப்பது. Keep safe. Protect என்றது keep safe. Keep safe. Innocent. Innocent என்றது அப்பாவி, அதாவது அப்பாவித்தனமானது எப்பவுமே harmless இருக்கு. harm என்றா தீங்கு, harmless என்றா தீங்கற்றது. Habitat என்றது a natural home of a plant or an animal. அனிமலால உருவாக்கப்படுற ஹோம். அப்போ உதாரணமா நெஸ்ட், பறவை நெஸ்ட்டை உருவாக்கும், அது ஹேபிட்டட். டேஞ்சர். டேஞ்சர்ன்றது causing harm. டேஞ்சர்ன்றா தீங்கு விளைவிக்கக்கூடியது, வெரி பயங்கரமானது. மேமல்ஸ் என்றது முளையூட்டி. An animal that feed milk to its young. Right? Last one is this one. Warn. Warn என்றது warning. To inform someone of possible danger. Warning என்று சொல்றது. Warning என்ற எச்சரிக்கை. Zebras eat meat. Zebras eat meat. Zebras eat meat. சரியா? அது true or false? Make true or false. ஏன்னா herbivorous என்று சொன்னால் அது தாவர உண்ணி. அப்ப மீட் சாப்பிடுமோ? மீட்னா இறைச்சி இல்ல. அப்ப இது false. This is a false statement. They are good in hearing. Yes, they can hear a lot. True. They have large and pointed ears. Yes. நாங்கள் ஆல்ரெடி வாசிக்கும் போதே பார்த்தோம். அப்ப நாங்கள் இதுக்கும் T. Yes. True. We can see them in national parks. Yes. ஏன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி நேஷனல் பார்க்ஸ்ல வந்து கொண்டு வச்சிருக்கிறான். True. We must not harm these innocent animals. We must not harm. நாங்கள் இந்த innocent animalsக்கு தீங்கு செய்யக்கூடாது. We must not harm. Yes, that is also true. So only one is false, the other statements are true. So this is how we have to practice ourselves in answering the question, because you will be given a passage or else a role play from which there will be some questions. For the question you have to scan yourself for the specific information and find yourself the answers. Next one, uses masculine and feminine. Right? Masculine என்றது ஆண் பால், feminine என்றது பெண் பால். Uses masculine and feminine. Right.
This is 4.1. So this is another new lesson, vocabulary. பாருங்கள், now study these masculine and feminine words. Masculine and feminine words. கிங்குக்கு கிங்ன்றது masculine, feminine என்றது பெண்பால், அதாவது queen. son என்றது masculine ஆண்பால், daughter என்றது பெண்பால், right? So that is feminine. பாருங்கள், father mother, husband wife. பாருங்கள், prince 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 என்றது இளவரசன், அதுக்கு princess princess. uncle aunt, அது feminine, uncle aunt. actor actor actress, actor actress. boy girl girl. brother sorry bridegroom bride. bridegroom என்றது மணமகன், right? bride என்றது மணமகள், right? brother தம்பி, அப்ப sister, brother sister, தம்பி தங்கை, அண்ணன் அக்கான்னு சொல்லலாம். god goddess, god goddess. grandfather grandfather தான் தாத்தா, grandmother grandmother. இதே போன்று gentleman lady, gentlemanக்கு lady என்றது lady, right? male female, male female, right? These are the, so prince princess, uncle aunt, actor actress, boy girl, bridegroom bride, brother sister, god goddess, grandfather grandmother, gentleman lady, male female. அடுத்த விடயத்துக்கு செல்வோம். பாருங்கள், இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய விடயம், read and match, right? அப்ப வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு masculine தரப்படுகிறது, இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு feminine தரப்படுகின்றது. அப்ப வந்து பாருங்க, fox foxக்கு நாங்கள் masculine, அதிண்ட feminine வந்து vixen. bull என்றது எருமை, பசு cow. cock cock வந்து hen, பாருங்க servant bird. lion lioness, ஆண் சிங்கம் பெண் சிங்கம். deer doe, ஆண்மான் பெண்மான். billy goat என்றது ஆண் ஆடு, nanny goat என்றது பெண் ஆடு. tiger என்றது ஆண் டைகர், வந்து பெண் வந்து tigress tigress என்று tigress. trake என்றது, அதாவது trake என்று கூறும்போது நாங்கள் duck, அதாவது தாரா, ஆண் தாரா trake, பெண் தாரா duck. horse horse என்று கூறும்போது mare, pig என்றது so, நேரண்டை தரப்பட்டிருக்கு, right? so fox vixen, bull cow, cock hen, lion lioness, deer doe, billy goat nanny goat, tiger tigress, trake duck, horse mare, pig so. pig என்றது பன்றி, right? let's move to the next lesson. change the words in bold to the masculine or feminine words. my father is a policeman, அதுக்கு எக்ஸாம்பிள் தரப்பட்டிருக்கு. my mother is a policewoman. இப்ப father இந்த policeman ரெண்டுமே மாறுது, father மதரா மாறுது, policeman வந்து policewoman மாறுது. அதே மாதிரி இங்க வந்து நீங்கள் my grandfather has 2 sons, அப்ப grandfather அங்க sons, ரெண்டையும் எப்படி மாத்தலாம்? grandmother. my grandmother has 2 sons, எப்படி வரும்? daughters.
sons in the feminine form வந்து daughters. The fox chased the cock. Foxக்கு நாங்கள் என்ன சொன்னாங்கள்? Vixen. V-I-X-E-N. Vixen. Cockன்றது அதிന്റെ feminine form hen. The vixen chased the hen என்று பேர். King என்று கூறும்போது king's son. இங்கால prince. அப்ப இங்க son பாருங்கள். இந்த மூன்றும் மாறா போன்றது. அப்ப king என்றது masculine, feminine, a queen. A queen's son எப்படி வரப்போ daughter. A queen's daughter is a princess. A queen's daughter is a princess. The boy helped the old man. Boyum old man வர போன்றது. அப்ப boy என்றது masculine, old man என்றது masculine, ரெண்டுமே feminine form-க்கு மாத்த வேண்டும். எனவே the girl helped the old woman. The girl helped the old woman. Next one. Uncle, brother. Hisum பெறணும். Hisum வந்து masculine குறிக்கிறது. அப்ப மைய நாங்கள் மையில வந்து நாங்கள் மை என்ற வேர்ட்ல வந்து அங்க வந்து masculine feminine பார்க்கலாம். அது மை வந்து கேர்ளா இருக்கலாம், என்னுடையது பாயா இருக்கலாம். So my aunt bought a car for her sister. My aunt bought a car for her sister. My aunt bought a car for her sister. The policeman அது police woman ஆ வரணும். Some boys வந்து some girls ஆ வரணும். The policewoman trains some girls. The policewoman trains some girls. Training கொடுக்கிறதா trains. Uncle bull. My uncle feed the bull. அப்ப uncle aunt ஆ மாறணும், bull வந்து cow ஆ மாறணும். So my aunt fed the cow. Fed என்றது feed in the past tense. அப்ப இதன்படி இந்த சென்டென்ஸை பார்ப்போமானால் my grandmother has 2 daughters. Number 1. Number 2, the vixen chased the hen. The vixen chased the hen. A queen's daughter is a princess. The girl helped the old woman. My aunt bought a car for her sister. The policewoman trains some girls. My aunt fed the cow. This is how you have to change.